113வது வழி தெய்வீக சங்கமம். ஆதியோகி மற்றும் பார்வதியின் கதைகள். ஆதியோகி பார்வதியை தன்னில் ஒரு பகுதியாக இணைத்துக் கொண்டு மிகவும் உள்ளார்ந்த முறையில் அவருக்கு யோகத்தை உணர்த்தினார். பார்வதி இந்த அறிவை அனுபவபூர்வமாக பெற்றார். சப்தரிஷிகளுக்கு ஆதியோகி மிகவும் அறிவியல் மற்றும் அறிவு சார்ந்த முறையில் யோகத்தை கற்பித்தார். பார்வதி தனது ஞானோதயத்தின் பரவசத்தில் இருந்தார். எனினும் அதில் உள்ள அறிவியலை பற்றிய ஆர்வம் அவருக்கு இருந்தது. ஒரு மனிதன் தன் உயர்ந்த நிலையை அடைய 112 வழிகள் உள்ளன என்று ஆதியோகி கூறினார். பார்வதி குறுக்கிட்டு, ஏன் 112 வழிகள் மட்டும், இன்னும் நிறைய வழிகள் இருக்கலாம் என்றார். தன் போதனையில் கவனமாக இருந்த ஆதியோகி அவரது கருத்தை நிராகரித்து 112 வழிகள் மட்டுமே உள்ளன என்று உரைத்தார். அதை அவமானமாக கருதிய பார்வதி அங்கிருந்து சென்று மேலும் உள்ள வழிகளை கண்டறியும் தீர்மானத்தில் இருந்தார். 12 ஆண்டுகளாக பார்வதி கடுமையான தவங்களை செய்து உள்ளார்ந்த பரிமாணத்தை ஆராய்ந்தார். முடிவில் வெறும் கையுடன் திரும்பினார். பார்வதி தன் முயற்சியில் தோல்வி அடைந்தாலும் சப்தரிஷிகளுக்கு தான் தோல்வி அடைந்ததை காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. எனவே ஆதியோகியின் அருகில் அமர்வதற்கு பதிலாக ஒரு படி கீழே அமர்ந்து தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார். இதை கண்ட ஆதியோகி, மனித உடலை பயன்படுத்தி உணர்தலுக்கு 112 வழிகள் மட்டுமே உள்ளன. மனித உடலை பயன்படுத்தாமல் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை அளவிற்கு வழிகள் உள்ளன என்றார்.